ஜோசப் விஜய் ஹாஸ் கம் டு ஸ்டே. அவரை யாரும் ஈஸியா அசைச்சிட முடியாது. பல எதிர்ப்புகளை தாண்டி அவர் இப்போ முன்னேறி வந்துட்டு இருக்கார். ஜோசப் விஜய் குறுகிய மனப்பான்மை கொண்டவர் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லிட்டு வராரு. இது ஏன் சொல்லிட்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் வாக்குகள் எத்தனை அப்படின்ட்டு என்ன சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் இதை அவங்க சொல்லிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. ஈவன் பிஜேபியே விஜய் அவர்களை ஈஸியா ஒதுக்கிட முடியாது, வளர்ந்து வரும் பார்ட்டி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அதே குரல்ல சீக்கிரமா வெட்டி விடணும் அப்படின்றதும் இன்டைரக்டா மென்ஷன் பண்றாங்க. டிவிக்கே ஒரு புதிய பார்ட்டியாக இருந்தாலும் தன்னிச்சையாக எந்த ஒரு அலையன்ஸும் இல்லாம வளர்ந்து வரணும். அததான் நம்ம எதிர்காலத்துல வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு பெரிய அரசியல் புயல் காற்று அடிக்கும் பொழுது பெரிய பாறாக்கற்களும் நகர்ந்துடலாம். ரீசெண்டா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு விழா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த விழாவுல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ரொம்ப புகழ்ந்தே பேசியிருந்தாரு. இதன் மூலியமா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரா, இல்ல ஓட்ஸ் எல்லாமே வந்து டிஎம்கே கட்சிக்கு திரும்புமா? வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த டைம்ல நம்மளோட ஹானரபிள் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா எமோஷனல் சப்போர்ட்டும் தேவைதான். எந்த ஒரு பழைய கட்சியும் புது கட்சியும் இவரோட கட்சிய அசைச்சிட முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராரு.